சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதை என் பொண்ணுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதான் ஒவ்வொரு நேரமுமே நான் அந்த மிஷினில் உட்காரும் போதும் ஒவ்வொரு நாளுமே இங்கே வரும்போது நான் நினச்சிட்டு வருவேன். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, வீட்டுக்கார் விட்டுட்டு போய் 10 வருஷம் ஆகுது. நான் தனியாக தான் வேலை பார்த்து என் பையனை வளர்த்துட்டு இருக்கேன். செகண்ட் பையன் ஸ்பெஷல் சைல்டு, அவனால் நடக்க முடியாது, பேச முடியாது. சின்ன சின்ன வேலையாக பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம ஃப்யூச்சர் ரன் பண்ண முடியாது, நமக்குன்னு ஒரு கைத்தொழில் வேணுன்றக்காண்டி தான் நான் அந்த தையல் கிளாஸுக்கே வந்தேன். சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற மகளிருக்காக அவர்கள் சுயமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் மணல் ஃபவுண்டேஷனுடைய ஆதரவுடன் தையல் பயிற்சிகளையும் அதனுடன் கை வேலைப்பாடுகளையும் பயிற்சி அளித்து அவருடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை உயர்த்துவதற்காக செயல்பட்டு வருகிறோம். இப்போ மணால் ஃபவுண்டேஷன்லேருந்து இலவச தையல் பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நாங்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பெண்களுக்கு அதை பற்றின அவேர்னஸ் கொடுக்குறோம். நோட்டீஸ், அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பு, சமூக வலைதளங்களில் போட்டு அவங்க அதை பார்த்துட்டு இங்கே எங்ககிட்ட ஜாயின் பண்ணுறாங்க. பேசிக் டெய்லரிங்லேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் அவங்களுக்கு சொல்லித்தரோம். வணக்கம், என்னோடய பேர் நிஜோரா பானு. நான் ஒரு சிங்கிள் மதர். எனக்கு 2.5 வயசில் ஒரு பாப்பா இருக்காங்க. அவங்களுக்காண்டி இன்னுமே நம்ம சின்ன சின்ன வேலையாக பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம ஃப்யூச்சர் ரன் பண்ண முடியாது, நமக்குன்னு ஒரு கைத்தொழில் வேணுன்றக்காண்டி தான் நான் அந்த தையல் கிளாஸுக்கே வந்தேன். வணக்கம், என் பேர் தென்னரசி. நான் இப்போ பெட்ரோல் பல்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 10 வயசு பையன் இருக்கான். என் பையனை நினச்ச படிப்பு படிக்க வைக்கணும்னா நான் நிறைய சம்பாதிக்கணும். அதனால் இது நிறைய என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னும் போது நான் இப்படி போகும்போது ரேண்டமாக நான் பார்த்தது தான் இந்த இன்ஸ்டிடியூட். இது பார்த்துட்டு இதில் ஜாயின் பண்ணி இதை கற்றுக்கிட்டு இதை நானே இன்றைக்கி நான் போட்டிருக்க சுடிதார் நான் தைச்சது. வணக்கம், என் பெயர் வனிதா. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. செகண்ட் பையன் ஸ்பெஷல் சைல்டு, அவனால் நடக்க முடியாது, பேச முடியாது. இப்போ நிறையா கடன் ஆயிடுச்சு அவனுக்கு. நாங்களும் ட்ரீட்மெண்ட்டு நிறையா போனோம். எங்கள் ஹஸ்பண்டால் ஒரு ஆளால் அதை சேவ் பண்ண முடியல. என் ஹஸ்பண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுன்றக்காக தான் டெய்லரிங் கிளாஸ்க்கு வந்தேன். சுத்தமாக தையலே தெரியாமல் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சின்ன சின்ன நுணுக்கங்கள், சின்ன ட்ரெஸ்லேருந்து பெரிய ட்ரெஸ் வரைக்கும் எப்படி மேக் பண்ணுன்றதை சொல்லித்தரோம். என்னோட நெக்ஸ்ட் மூவ் என்னன்னா, நான் வேலைக்கு போகணும். அதில் உள்ள மணியை நான் என் பொண்ணுக்காக, என் பொண்ணோட ஃப்யூச்சருக்காக, எஜுகேஷனுக்காக நான் சேர்த்து வைக்கணும், அவங்கள நல்லபடியாக கொண்டு போகணுன்றதுக்காண்டி நான் முடிவு பண்ணி இருக்கேன். வேலைக்கு நெக்ஸ்ட் மூவ் போவேன். இப்போ நிறைய பேருக்கு நான் தைச்சி கொடுத்துருக்கேன். அந்த கார்மெண்ட்ஸில் கேட்டுட்டு வந்திருக்கேன். இங்கே கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் அங்கே வேலைக்கு போயிட்டு இதை வச்சு என் பிள்ளையை வளர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கிட்டேன். என்னால் இப்போ சுடிதார், ப்ளவுஸு எல்லாமே தைக்க முடியும். ஃப்ராக் முதற்கொண்டு தைப்பேன். யாரோட அளவு கொடுத்தாலும் நான் தைச்சி கொடுத்துருவேன். இப்போ இந்த பயிற்சி முடித்த உடனே நாங்கள் சர்டிஃபிகேட்டு கொடுத்துருவோம். சர்டிஃபிகேட் என்னென்னா மணால் ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட்டும் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் நாங்கள் கொடுப்போம். அதுக்கப்புறமா அவங்க வேலைக்கு போவாங்க. அந்த வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை உள்ளவங்க இந்த சர்டிஃபிகேட், கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டை வச்சு லோன் வாங்கிக்கிறலாம். நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஃப்ரீ கோர்ஸில் ஜாயின் பண்ணி டெய்லரிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டோம், கற்றுக்கிட்டோம் நல்லா. இப்போ நாங்கள் நல்லாவே கற்றுக்கிட்டதுனால இப்போ வீட்டிலருந்தே சரி வேலைக்கு எங்கேயும் எங்களால் வெளியே போக முடியாது. அதனால் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வீட்டிலருந்தே நாங்கள் கிளாஸ் எடுத்து இல்லை வர ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு இப்போ 2 பேரும் டெவலப் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். தையல் அப்படின்றது ஒரு கலை மட்டும் கிடையாது, அது ஒரு ஃபேமிலியோட ஃப்யூச்சரை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். பொம்பளை பிள்ளை தானே, நீ என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு என்னால் இது முடியும்னு சொல்லி நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ என்னால் வீட்டில் இருந்தும் தம்பியை பார்த்துக்க முடியுது, சம்பாதிக்கவும் முடியுது. இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு மணால் ஃபவுண்டேஷனுக்கு நன்றி.